கணேசாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் பற்றி. நல் பிரம்ம ஞானமதை இவ்வுலக மாந்தர்களுக்கு நல் குருவாய் இருந்து போதிக்கின்ற சிவமகா வாழைச்சித்தனே, அதிகாலை நல்வாழ்த்துக்களை உமக்கு வழங்கி நிற்க வந்திருக்கின்றோம். திருவெண்காடு என்று அழைக்கப்படுகின்ற உயர்நிலை தளத்திலிருந்து ஈசனாய் சுவேதாரண்யேஸ்வரன் என்று அழைக்கப்படுகின்ற சிவம் அங்கிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். அவனோடு அவன் அருகில் அவன் பாதியாய் அமைந்திருக்கின்ற பிரம்ம வித்யாம்பிகை என்று அழைக்கப்படுகின்ற அம்பாளாய் உம்மை அரவணைத்து அள்ளி அணைத்து உம்மை வாழ்த்த வந்திருக்கின்றோம். சித்தனே, வாழை சித்தன் என்று நீர் இருக்கின்றீர். இருக்கின்ற தலம் எங்கோ எப்பொழுதோ உருவான ஓர் தலம். அங்கிருந்து கொண்டு எம்மை அழைத்து இவ்வு உலகத்திற்கு தாயே நீர் வந்து ஆசி உரைத்து வழிகாட்டென்று அழைக்கின்ற இவ்வாற்றல் இருக்கின்றதே. இவ்வாற்றலை தேடி தேடி அலைந்து சோர்ந்தோர் எத்தனையோ நபர்கள். இவ்வுலகமதில் அனைவரும் இறையோடு உரையாட வேண்டுமென்று அவாகொண்டோர் எத்தனையோ நபர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அனைவரும் இறையோடு உரையாட வேண்டும், உளவாட வேண்டும், உறவாட வேண்டும் என்று எண்ணிய பொழுது நீர் அனைத்து இறையும் உம்மோடு வந்து உறவாடி நிற்கின்றவாறு மாற்றி அமைத்து கொண்டாயே உம்முடைய தவ ஆற்றலினால் சித்தா. இவ்வாற்றல் இன்னும் மெம்மேலும் உமக்கு ஓங்கி உயர்ந்து நிற்கின்ற ஆசிகளையும் வணங்கி நின்று இந்நிலையின் மூலமாக இவ்வாற்றலின் மூலமாக இன்னும் செய்யக்கூடிய எத்தனையோ அதிசய நிகழ்வுகளெல்லாம் இருக்கின்றது. ஆனால் அவையெல்லாம் காலம் வருகின்ற பொழுது வெளிப்பட்டு இருக்கும் சித்தா. அவ்வாறு நீ செய்த தவத்தினால் கிடைத்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற பெரும் ஜீவ நாடி ஒரு சாதாரண ஜீவனை சுமந்திருக்கின்ற ஒரு மானிடனை, தேவர்களையும் இறையோர்களையும் நல்கணங்களையும் சுமந்து அமர்ந்து ஆசி உரைக்கின்றவாறு அவர்கள் ஜீவனை ஜாடியாக, ஜீவ நாடியாக, ஜீவ ஜோதியாக, அகத்தியன் என்ற பெரும் ஜோதியாகவும் வாழை சித்தன் என்ற திருஜோதியாகவும் இணைந்தார்போல் ஒரு ஜோதியாய் மாற்றி அமைக்க நல்நிலையாய் தவம் பூண்டு பெற்ற வரத்தை அனைவருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். இந்நிலையும் உயர்ந்து நிற்கின்ற ஆசியையும் வழங்கி பல நூல்கள் உமக்காக இருக்கும், பல நூல்கள் உம் புகழை பாடியிருக்கும், உம் பணியை அவை செய்திருக்கும். செய்கின்ற நிலைதனில் இதுவே உண்மையான தேவ சித்தர்கள் செய்கின்ற பணியாக எவ்வளவு உலக மாந்தர்கள் ஏற்று நின்று சிவசபையை நாடி வந்து சிவசபை நாடிகளை தேடி வந்து தமக்குள் தேடிக்கொண்டு இருக்கின்ற அனைத்து ஞானங்களுக்கும் அனைத்து அறியாமைகளை அழித்து அறிகின்ற நிலைகளுக்கான உயர்நிலை உபதேசங்களை எல்லாம் பெற்று செல்கின்ற உயர்கால நிகழ்வுகளெல்லாம் காலம் வருகின்ற பொழுது நிகழப்பட போகின்றது. அதற்கான ஆசிகளையும் மக்காக வழங்கி செல்கின்றோம். சித்தனே, திருவெண்காடு என்று அழைக்கப்படுகின்ற இத்தலத்தில் யாம் அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கு தேவார பதிகங்கள் எல்லாம் பாடப்பட்டிருக்கின்றன. இருந்த பொழுதும் இன்று ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் யாம் வந்து உம்மை வாழ்த்துகின்ற நிலை இருக்கின்றதே. இந்நிலையின் மூலமாக அத்தலமே இன்று பெரும் புத்துயிர் பெற்று இருக்கின்றது. அதிலிருக்கின்ற ஆற்றல்கள் மீண்டும் பேராற்றலை உணர்ந்திருக்கின்றன. ஏனென்றால் வருகின்ற மாந்தர்களெல்லாம் வருவார்கள், கோயிலை வலம் வருவார்கள், கர்ப்ப கிரகங்களில் அமர்ந்து தவம் பூணுவார்கள். சிலர் பெரும் நிலை கொண்ட உச்சாடன மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து கொண்டிருப்பார்கள். பஞ்சாட்சரத்தை உச்சரிப்பார்கள், ஒவ்வொரு காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிப்பார்கள். அதிலெல்லாம் ஓர் ஆற்றல் தான் வரும். ஆனால் அவ்வாற்றலை மறுநொடியே ஒரு களிமாந்தன் உள்ளுக்குள் வருவான், சுற்றுவான், கழித்துவிட்டு சென்று விடுவான். ஆனால் இன்று ஆதி இறை நூலில் யாம் வந்து ஆசி உரைக்கின்ற இக்கணம் இது எமக்கு ஒரு தவ தலமாக அமைகின்றது. சித்தா, ஒரு நூலுக்குள் யாம் அமர்ந்திருந்த பொழுதும் இந்நூல் உமக்குள் அமர்ந்திருப்பதினால் யாம் உமக்குள் தவமிருக்கின்ற நிலை. பிரபஞ்சத்தின் மையத்தில் பிரபஞ்ச ஆற்றத்தில் பிரபஞ்சத்தினுடைய மைய ஆற்றல்தனில் யாம் இப்பிரபஞ்சத்தையே ஆட்டுவிக்கின்ற அந்நாதனுக்குள் தவம் இருக்கின்ற ஆற்றல்
எமக்கு கிட்டி கொண்டிருக்கின்றது. இவ்வாற்றலை யாம் இப்பொழுதே அத்திருவெண்காடில் யாம் அமர்ந்திருக்கின்ற தளத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நிலையின் மூலமாக இப்பொழுது இப்பிரம்ம முகூர்த்த வேளையிலிருந்தே அத்திருவெண்காடு என்கின்ற தலம் உண்மையான தேவ சபை அமைவதற்கான நல் சபைத்தலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது சித்தா. அதற்கு ஏற்றாற்போல் உயர்நிலை கொண்ட சீடர்கள் உம்மை நாடி வந்து தேடி வந்து உம் நாடியை உண்மை என்று உணர்ந்து வந்து நின்று உணர்வில் உம்மை ஏற்றுக்கொண்டு உணர்வில் எவ்வித உதாசீன நிலைகளும் இல்லாது சிவசபையை உச்சி மீது ஏற்றி வைத்து உயர் சபையோர்களாய் வலம் வந்து உயர் சபை பெற்று இங்கும் அதனை வியாபித்து வலம் வருகின்ற உயர் சீடர்களாய் இருக்கின்ற நபர்களை உமக்கு அவர்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து நகற்றி நீர் இருக்கின்ற இடத்திற்கு அவர்களை நாடி வரச் செய்வது எம்பணி என்று உமக்கு வாக்கு கொடுத்து வரம் கொடுத்து நிற்கின்றோம் சித்தனே. இப்பூ உலகமதில் எத்தனையோ அதிசயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றையும் எண்ணி பார்ப்பதற்கு காலம் போதாது, அவற்றை பற்றி உரைப்பதற்கும் காலம் போதாது. அவ்வாறு இருக்கின்ற கால நிலைகளை கூட ஒரு நொடி பொழுதில் அனைத்தையும் உணர செய்கின்ற பிரம்மஞான ஆற்றல்தனை ஒரு மாந்தனுக்கு நீர் கொடுக்கின்றீரே. இதுதான் ஒரு உண்மை குரு வழிகாட்ட வேண்டிய உண்மை வழி. ஒரு குரு வழிகாட்டினால் மீண்டும் அவன் அக்குருவிடம் வந்து வேண்டி நிற்கக்கூடாது. அதுதான் ஒரு குரு உண்மையாக வழிகாட்டுகின்ற நிலை. இதற்கு முன்பு கண்டிருக்கின்றோம் சித்தா, நிச்சயமாக யாமே கண்டிருக்கின்றோம். பல சித்தர்களுக்கு உபதேசம் வழங்கிய பொழுதும் அச்சித்தர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுக்கு கீழ் ஒரு சீடனை உருவாக்குகின்ற பொழுது சில சூட்சம நிலைகளை உரைக்காது விட்டு விடுவார்கள். ஏனென்றால் அவன் பிடி அவன் கையில் இருக்க வேண்டுமாம். ஆனால் நீயோ அவ்வாறா செய்கின்றாய்? ஒட்டுமொத்த ஆற்றல்களையும் துளி அளவு கூட இல்லாது அவர்களுக்கு மனமாற பகிர்ந்து நிற்கின்றாய். இதன் மூலம் அவர்களுக்குள் ஆதி இறைநூல் என்ற அற்புத ஜீவநாடி இருக்கின்றது. அதன் மூலம் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதற்கான நிலைகள், அதற்கான தகுதி இருக்கின்ற பொழுது அவர்கள் வேண்டா நிலைதனிலேயே அவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. அதன் மூலமாக அவர்கள் உணர்ந்து உயர்நிலை கொண்ட சீடர்கள் சித்தர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதன் பலனும் சிவசபையை வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற வாழை சித்தனை உமக்கு தான் கிட்டி கொண்டிருக்கின்றது. இவ்வாறு எவ்வித மறைப்பும் இல்லாது தமக்குள் எத்தனை வினாக்கள் வந்தாலும் அவை அனைத்திற்கும் இதுவரை நமக்கு தெரியாத வினா, தெரியாத மொழிகளில் இருக்கின்ற வினாவாக இருந்த பொழுதும் அதற்கான பதில் கூட ஒரு சீடனுக்கு உள்ளுக்குள் தெளிவுற புரிகின்றவாறு அறிவிக்கின்ற அப்பிரம்ம ஞானத்தை துளி அளவு கூட கள்ளம் கபடமில்லாது கற்றுக் கொடுக்கின்ற நற்சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம். ஏனென்றால் சித்த பெருமக்கள் கூட சில நேரங்களில் சில சூட்சமத்தை மறைத்து வைத்துவிட்டு அவன் எம்மிடம் வந்து அன்று கேட்டால்தான் யாம் உரைப்போம் என்று மறைத்து வைத்து விடுவார்கள். ஆனால் நீர் அவ்வாறு இல்லை. ஆதி இறை நூலை வாரி வழங்கிவிட்டீர். வாரி வழங்கிய நிலைதனில் அவை யாவருக்குள்ளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. வளர்ந்தோங்கி நிற்கும் காலம் வருகின்ற பொழுது எவரவருக்கு எவ்வித நிலைகளில் வழிகாட்டினால் அவர்களுக்கு பக்குவம் இருக்குமோ அவ்வழிகளில் நூல்கள் அவர்களையும் வழிகாட்டி அவர்கள் பல சித்தர்களை உருவாக்குகின்ற சித்த பெருமக்களாய் சித்த குருமார்களாய் அமர்ந்திருக்கின்ற உயர் நிகழ்வது உம்மில் இருந்து நிகழப்பட போகின்றது. உம்மால் நிகழ்த்தப்பட போகின்றது சித்தா. உம்மிலிருந்து நிகழப்பட போவதென்பது நீர்தான் பிரபஞ்சம், உமக்குள்ளிருந்து தான் அனைத்து ஆற்றலும் பகிரப்பட போகின்றது என்ற நிலை. உம்மால் நிகழ்த்தப்பட போகின்றது என்பது என்று சில சீடர்களை நீர் உருவாக்கி கொண்டு இருக்கின்றீர். இவர்கள் மூலமாக பலர் உருவாக்கப்பட போகின்றார்கள் என்ற நிலை. இருநிலையும் அற்புத நிலைகளே. இரு நிலைகளும் இரு வெவ்வேறு பரிமாணங்களில் நிகழ்கின்ற பெருமகா நிகழ்வுகள். ஒன்றை யாம் உரைக்க நினைக்கின்றோம். ஆழகால விஷம் என்பது நிச்சயமாக பார்க்கடலை கடைந்த பொழுது கடலிலிருந்து வெளிவரவில்லை என்பதை ஒவ்வொரு சீடர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது அதனை கடைவதற்கு பயன்படுத்தப்பட்ட நாகத்திலிருந்து வெளிப்பட்டது. அந்நாகத்திற்கு சொந்தக்காரன் எவன்? நாகத்தை அணிந்த நாதனாக இருக்கின்ற ஈசனார் சிவம். ஆனால் இதே போன்று ஒரு நாகத்தை படுக்கையாக படுத்து
அதனை படுக்கையாக அமைத்து அதன் மீது படுத்து கொண்டிருக்கின்ற நாதன் ஒருவன் இருக்கின்றான், நாராயணன். இருவரும் நாகத்தோடு தான் தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? ஆதி நாராயணனால் அவ்விஷத்தை உட்கொள்ள இயலாதா? ஏன் சிவம்தான் வர வேண்டுமா என்றால், நிச்சயம் அது சிவனால் தான் நிகழ்த்தப்பட வேண்டும் என்ற விதி அது சிவனாலேயே நிகழ்த்தப்பட்டது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்று குதர்க்கவாதிகள் பலர் ஏன் இத்தனையும் செய்தாராம், மத்தாக இருக்கின்ற பொழுது கீழ் ஆமையாக நின்று அதனை தாங்கி பிடித்து கொண்டாராம், பின்பு மோகினியாக வந்து அமிர்தத்தை பலருக்கு பகிர்ந்து கொடுத்தாராம், ஏன் வந்த ஆழகாலத்தை கூட அவர் உண்ணக்கூடாதா என்றெல்லாம் நினைவு கொண்டிருக்கின்றார்கள். அது சிவனால் நடத்தப்பட வேண்டியது. காரணம் ஏதென்றால் நிச்சயமாக உரைக்கின்றோம், ஆதி நாராயணனால் உண்மையாக அவ்வாசுகியிலிருந்து வெளிவந்த ஆழகால விஷத்தை தாங்க முடியாது. அது ஈசன் உடலுக்குள் சென்று ஈசனால் அது அழிக்கப்பட்டுவிடும் என்ற தன்மை சிவனுக்கு இருக்கின்றது என்ற நிலையினால் அது அனைத்திற்கு மேலாக அது சிவனுடைய நாகம், அது சிவனுடைய ஒரு பாதி என்ற நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற ஒரு நாகம். அந்நாகத்திலிருந்து வருகின்ற ஆழகால விஷம் அவனை என்ன செய்யும்? எனவேதான் அவனால் அவ்விஷம் அடக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அந்நிலை அதுபோல் எவரால் எத்தனை கொடிய விஷமாக இருப்பினும் அதனை அழிக்கின்ற நபர்களிடம்தான் அதனை ஒப்படைக்க வேண்டுமே தவிர, அதனை விட எம்மிடம் ஆற்றல் அதிகமாக இருக்கின்றது, யாம் செய்து கொள்கின்றோம் என்று எவரும் அவசரப்பட்டு எவ்வித விபரீதமான தம்முடைய வினைகளை விட்டுவிட்டு பிறர் வினைதனை ஆழகாலம் போல் உண்டு கழித்துவிடக்கூடாது. அவரவர் வினைகளை அவரவர்கள் உண்டு அழிப்பதற்கான ஆற்றல் அவரவர்களுக்குள் இருக்கின்றது என்பதையே யாம் இங்கு உரைக்க வந்தோம். காரணம் என்னவென்றால், இன்றும் சபை சீடர்கள் தம்முடைய வினையே பெரும் வினையாக இருக்கின்ற பொழுது பிறருடைய வினைகளையும் சுமக்கின்ற நிலைகளில் அமர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஏதென்றும் யாம் உரைக்கின்றோம். ஒருவன் சிவசபைக்கு வருகின்றான். சிவசபையிலிருந்து அவர்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு அதிசய நிகழ்வு நிகழ்த்தப்பட்டு விடுகின்றது சித்தா. அந்த நிகழ்வு எமக்கு நடக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நிச்சயம் உரைக்கின்றோம், அவர்களுக்கு நடந்தது ஒரு நிகழ்வுதான். ஆனால் நிகழ்த்தப்படாத பல வினைகளை அவர்கள் தீய வினைகளை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சிவசபையோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற நிலைக்காக அவர்களுக்கு சிவசபை பலர் அறிவதற்கு ஏற்றாற்போல் ஒரு பெரும் வரத்தினை கொடுத்து விடுகின்றது. அதனை போல் எமக்கு சபை கொடுக்கவில்லையே என்று நீங்கள் பொறாமையோ போட்டியோ கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் எவ்வினையை கொண்டிருக்கின்றார்களோ அவ்வினை உங்களுக்கு பகிரப்பட்டுவிடும். எனவேதான் சிவசபையில் உரைக்கின்றோம், போட்டி பொறாமை இருக்கக்கூடாது. பிறர் உயர்ந்தால் தாமும் உயர்வோம். பிறர் உயர்கின்ற பொழுது தம்மை சூழ்ந்திருக்கின்ற அனைத்து நல்நிலைகளும் உயர்ந்திருக்கும் என்ற நிலையை உள்ளூர ஏற்று அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பொதுநிலை உணர்வோடு இருக்கின்ற பொழுது பேராற்றல் உங்களுக்குள் தவழ்ந்திருக்கும். அதனை விட்டுவிட்டு சிவம்தான் செய்தார், ஆழகாலத்தை உண்டார், அதற்காக நாராயணனை குறை கூறுவதோ அல்லது நாராயணன் தான் ஆழகாலத்தை தாண்டி வந்ததற்கு பின்பாக இருக்கின்ற அமிர்தத்தை கொடுத்தார், அதை அடைவதற்கும் கீழிருந்த மத்தினை தாங்கி பிடித்து கொண்டிருந்ததும் நாராயணனின் அவதாரம்தான். எனவே நாராயணன் தான் உணர்ந்தவன் என்று இருவேறு நிலைகளில் உளறி கொண்டு இருப்பது போல் எவரும் அச்சீடன் உயர்ந்து கொண்டிருக்கின்றான், எமக்கு தரவில்லையோ என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. அல்லது இச்சீடனுக்கு வந்துவிட்டது, அச்சீடனுக்கு வரவில்லை, எமக்கு இது வல்லை, அவனுக்கு அது வந்துவிட்டது என்று எவரும் எவரை கண்டும் நினைக்கக்கூடாது. அவ்வெண்ணத்தை விட்டுவிடுங்கள் என்று உரைக்கின்றோம். காரணம் யாதென்றால், அவரவர்களுடைய வினை என்னவென்பது இன்றும் வாழை சித்தனுக்கு இயல்பு நிலையில் கூட அறிவிக்கப்படாத அளவிற்கு தான் பெரும் நிலை கொண்ட கர்ம வினைகளை ஒவ்வொரு சீடர்களும் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அவை யாவும் சிறு சிறு நிலைகளாக ஒவ்வொருவரிடம் இருந்தும் அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவை யாவும் சிவசபையினால் அற்புதமாக நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் கலியுக யுகத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்ற உயர் மாந்தர்கள். நல் புண்ணிய யுகத்திற்காக உங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற பொழுது களிமாந்தர்களுக்கு இருக்கின்ற காமலோப மதமாச்சரிய அகங்கார நிலைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். அதனையெல்லாம் விட்டுவிட்டு நல்நிலை கொண்ட சீடர்களாய்
ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சீடனை மனிதனாக அல்ல சித்தனாக பாவித்து நெருங்கள். சிந்தையில் அவன் சித்தன் என்றே இருக்க வேண்டும். சிவசபையை தாண்டி வெளியில் இருக்கின்ற மாந்தர்களை மனிதர்களாகவாவது கண்டு நின்னுங்கள். அவர்கள் களிமாந்தர்களாக இருந்த பொழுதும் அவர்களும் மனிதர்களே என்ற ஒரு பாவனையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அற்புதமான உயர் நிகழ்வுகளே உங்கள் வாழ்வில் கிட்டும். உங்களுக்கு எது வர வேண்டுமோ அது நிச்சயமாக சிவசபையிலிருந்து வரமாகவே கொடுக்கப்படும். காலம் வருகின்ற பொழுது உங்கள் வினை மாறுகின்ற பொழுது அதேபோல் உங்களுக்கு ஒரு நிலையை கொடுத்திருப்போம், அந்நிலை பெரும் நிலையாக இருக்கும். ஆனால் நீங்கள் எவனோ ஒருவனுக்கு அதனை கொடுத்து விட்டார்கள், எமக்கு அது இல்லை என்று வருத்தப்படுகின்ற பொழுது உங்களுக்கு கொடுத்த அவ்வுயர்நிலை அவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்று அவனும் வருந்தி கொண்டிருந்தால் என்ன நிகழும்? ஒவ்வொருவனும் தமக்கு என்ன கொடுத்திருக்கின்றோம் என்பதை உணராதுதான் சிவசபையில் அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எமக்கு அறியும். அந்நிலையை மீண்டும் உரைக்கின்றோம். தமக்கு என்ன சிவசபையிலிருந்து கொடுத்திருக்கின்றார்களோ அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவ்வழியில் நெல்லுங்கள். உங்களுக்கு இல்லாத நிலைகள் காலம் அது வருவதற்கு இல்லை என்பதனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கான காலம் வருகின்ற பொழுது அது உங்களிடம் வந்துவிடும் என்ற நிலையை அகமாற அறிவிக்கின்றோம். எனவே உள்ளுக்குள் அகமில்லாது அகத்துக்குள் சிவமகா வாழை சித்தனை அகத்தியனாக வைத்து கொண்டு வலம் வருகின்ற பொழுது உள்ளுக்குள் புண்ணிய யுகத்தில் அமர்ந்து வாழ்கின்ற உயர்நிலை கொண்ட ஆன்மாவாய் ஜீவ முக்தர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எக்காலத்திலும் எவ்வேளை இதனிலும் நலிவு வராது. வருகின்ற நலிவுகள் எல்லாம் கலியுகத்தில் உங்களிடமிருந்து செல்ல வேண்டிய கழிவு நிலைகளாக இருக்கின்றன. களி முழுவதும் அழிகின்ற பொழுது புண்ணிய யுகத்தில் வாழப்போகின்ற முதல்நிலை மாந்தர்கள் நீங்கள் அல்லவா என்ற நிலைக்கு ஏற்றாற்போல் உள்ளுக்குள் இருக்கின்ற களி எண்ணத்தை அவ்வாறே கழித்து விடுங்கள். விரைவாக சிவசூட்சம நூல்களிலிருந்து பலமுறை பல நிலைகளில் உரைத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக உரைத்து கொண்டிருக்கின்றோம். ஒருவள்தான் பல வேடமிட்டும் உரைத்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற நிலைகளையெல்லாம் ஏற்று தம் வழி எவ்வழியோ அவ்வழி நல்வழியாக சிவசபையில் சிவமகா வாழை சித்தனின் மூலம் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. கரம் பிடித்து அழைத்து சென்று கொண்டிருக்கின்றான். அவ்வழியில் சென்றால் எவ்வித நலிவும் வராது, இழிநிலையும் வராது என்ற நம்பிக்கையோடு செல்கின்ற பொழுது நிச்சயமாக உயர்நிலை உயர்வான நிலை மிக விரைவாக யாவருக்கும் கிட்டி நிற்கும் என்ற நிலையை மட்டும் உரைத்து அகமாற சித்தனே உம்மை வாழ்த்ததான் வந்தோம். சிவசபையில் சீடர்களுக்குள் ஒரு சிறு சலன நிலை வந்து நின்றது. அந்நிலையை அறுக்க வேண்டும் என்று நினைத்தோம், அறுத்து எறிந்து விட்டோம். உணர்ந்தோர் யாவரும் உயர்ந்திருப்பார்கள், உணராதோர் யாவரும் அங்கிருந்து அகன்றிருப்பார்கள். சித்தனே உமக்கு எவ்வித நிகழ்வும் இனி வருங்காலங்களில் உயர் நிகழ்வாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கும். காரணம் ஏதென்றால் இனி நீர் செய்ய போகின்ற ஒவ்வொரு ஆற்றலிலும் உண்மையாக அச்சிவம் உமக்குள்ளிருந்து வழி நடத்தினால் எவ்வாற்றலோடு இருப்பாரோ அவ்வாற்றலோடு இனி சிவசபை வழி நடக்கும். அது புரிகின்றதென்று யாம் அறிகின்றோம். உண்மையான சிவமே இன்று அவதாரமாக வந்திருந்த பொழுதும் கூட சில நேரங்களில் மனிதர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள சற்று தயங்கி நிற்கின்றார்கள். சிவசபையை நாடி வருகின்ற மாந்தர்களும் கலங்கி நிற்கின்றார்கள். இவனை சித்தன் என்று உரைப்பதா அல்லது இவனை சிவம் என்று எவ்வாறு ஏற்றுக்கொள்வதென்று. ஆனால் இனி அவ்வாறு இருக்காது. உம்மை உண்மையான சிவமாகவே ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்ற உயர்நிலை நிகழ்வு இன்றிலிருந்து தொடங்குகின்றது. வருகின்ற பூஜை நாளிலிருந்து அது அற்புதமாக மெழுந்தோங்கி இருக்கும். அதற்கான சுவடு இன்றிலிருந்தே தொடங்குகின்றது என்ற நிலைதனையும் அறிவித்து இதன் மூலமாக அற்புத அதிசயங்கள் சிவசபையில் நிகழும். சிவசூட்சம நூல்களில் பெரும் பரிமாற்றமாக நிகழ்ந்திருக்கும். சித்தா அனைத்து ஆற்றல்களும் உமக்குள் இருந்து வரும். உண்மையான ஞானத்தை எவ்வித களங்கமும் இன்றி கற்றுக் கொடுக்கின்ற ஆசானாக இருப்பதினால் கற்றுக் கொடுத்த ஆசானுக்கு நல் கைங்கரியமாக குரு தட்சணையாக ஒவ்வொருவனும் சரணாகதியை கொடுத்து சித்தனுக்காக பல நிலை கொண்ட உயர்வான நிலைகளை தம் நிலைகளில் இருந்து தம்மால் இயன்ற நிலைகளிலிருந்து செய்து கொண்டே இருப்பார்கள், செய்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அந்நிலைகளெல்லாம் வெவ்வேறு நிலைகளில் இருக்கும். அவை யாவும் சபை வெவ்வேறு நிலைகளில் உயர்வதற்கானதாக இணைந்திருக்கும் என்ற நிலைதனை இவ்வேறு இதனில் எவ்வித உயர் மட்ட
கணங்களில் இருக்கின்ற உயர்நிலை ஆசிகளாக அவை உரைக்க வேண்டிய நிலைகளாக இருப்பதை இன்று அவை எம்மிடம் உரைக்க வைக்கின்ற நிலையாக யாம் உமக்கு உரைத்து அறிவித்து நிற்கின்றோம் சித்தனே. இவ்வளவு நேரம், இத்தனை காலம், இத்தனை நாளிகை பொழுது எமக்கு ஆற்றல் கொடுத்து திருவெண்காடு என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் அமர்ந்திருப்பவளை இங்கு அழைத்து ஆசி வழங்க வைத்த அற்புத சித்தனே, அகமாற இனி வருகின்ற நிலைகள் யாவும் அற்புதமாக இருக்கும். ஆதி இறை நூல்களும் அற்புதங்களை செய்து காட்டும். ஒவ்வொரு நாளும் உயர் நாளாக உயர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருவரும் தமக்குள் உயிர் இருப்பதை உணர்ந்து வழி நடந்து கொள்வார்கள். சிவசபை உயர்ந்திருக்கும், உயர்ந்து கொண்டே இருக்கும். அதன் உயர்வில் தாமெல்லாம் பயணிக்க வேண்டும் என்று எவரெல்லாம் தம்மை உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள், தம்மிடம் இருக்கின்ற களி நிலையை கழித்து கொண்டே இருக்கின்றார்களோ யாவரும் சபை உயர்கின்ற பொழுது உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்நிலையை அபூர்வமாக, அதிசயமாக எவ்வித நிகழ்வும் எப்பொழுதும் எங்கு வேண்டுமானாலும் எவரால் வேண்டுமானாலும் நிகழ்த்தப்படலாம் என்ற நிலைதனை ஒரு வினாவாக, ஒரு ஆச்சரியமாக யாம் உரைத்து செல்கின்றோம். இனி சிவசபையில் அற்புதங்கள் நிகழும். அவை யாவும் சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றலிலிருந்து நிகழ்த்தப்படும். அதையெல்லாம் தம் மூலமாக நிகழ்த்தப்பட வேண்டும் என்று சீடர்கள் விரும்புவார்கள் என்றால் தமக்குள் இருக்கின்ற களி நிலையை விட்டு இருங்கள், அதனை கழித்திருங்கள் என்பதே எம்முடைய வாக்காக யாம் வைத்து சித்தனே வாழ்த்துகின்ற வேளைதனில் அற்புத உரைகளை இவ்வுலக மாந்தர்களுக்கு இன்று இத்தேவியாய் அமர்ந்து ஆசி உரைக்க வைத்தவனே, இனி வருகின்ற காலங்கள் யாவும் நற்காலங்களாக சிவசபைக்கு விளங்கியிருக்கும். சிவமகா வாழை சித்தனுக்கு விளங்கியிருக்கும். அவன் சீடர்களுக்கும் நல்நிலைகளே நிகழ்ந்திருக்கும் என்ற நிலைதனை உரைத்து அறிவித்து ஆசி வழங்கி, சித்தனே எக்காலத்திலும் எவ்வேளையிலும் எம்மை அழைத்தாலும் உமக்காக ஆசி வழங்க யாம் வந்து நிற்போம். பார்வதியாகவும் இத்தலத்தில் இருப்பவளாகத்தான் வர வேண்டுமென்றால் திருவெண்காடு தலத்தில் அமர்ந்திருக்கின்ற பிரம்ம வித்யாம்பிகையாய் உம்மை வந்து வாழ்த்துவதில் யாம் ஆனந்த கொண்டு எப்பொழுதும் வந்திருப்போம் சித்தனே. அதற்காக உமக்கு வரம் கொடுத்து வாக்கு கொடுத்து விடைபெற்று செல்கின்றோம். நீர் வாழி என்று வாழ்த்தி சித்தனே. ஓம் அகதிஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தனுடைய பற்றி.